என்ன மக்களே! அரோரா இருக்காங்கல்ல, என்ன மக்களே டிடிஎஃப் வின் பண்ணது மட்டும் இல்லாம, காலையில ஒரு போடு போட்டாங்க பாருங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாரி அலறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். திவ்யாவெல்லாம் இருக்காங்க பாருங்க. அப்பா சாமி! என்னடா இந்த பொண்ணோடா இப்படி பண்ணது? அப்படின்னு சொல்லி தெறிச்சு ஓடுறாங்க. ஒரு மாதிரி வந்து பண்றாங்க. அவங்களோட ரியாக்ஷன வந்து கட்டுப்படுத்தவே முடியல. சில நேரம் சிரிக்கிறாங்க, சில நேரத்தில கலாய்க்கிறாங்க. என்னடா பண்ணிட்டாங்க அந்த அரோரா அப்படின்னு சொல்லி பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு குழப்பமா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சபரநாதன் வந்திருக்காருல்ல, சபரநாதன் வந்து தெறிக்க விட்டுருக்காப்புல அவரு. அப்படி அரோரா தெறிக்க விட்டத பார்த்து அப்படியே பயந்து நடுங்கியிருக்காரு. அவரால அத ஏத்துக்கவே முடியல மக்களே. ஏத்துக்கவே முடியல. கைய மூடுறாரு, சாரி மூக்க மூடுறாரு, வாய மூடுறாரு, அப்புறம் காத மூடுறாரு, கழுத்த ஒரு மாரி திருப்புறாரு, ஒரு மாரி ஆயிட்டாங்க. என்னடா அரோரா என்னடா இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறபோது கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செருப்ப தூக்கி காட்டுறாங்க சபரிநாதனுக்கு. ஏன்னா சபரிநாதன் அதை பற்றி பேசவே கூடாது. நீ பேசின அப்படின்னா நான் மறுபடியும் வந்து போட்டு விட்டுருவேன், தெறிக்க விட்டுருவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெறிக்க விட்றாங்க மறுபடியும் அரோரா. இதை பார்த்தோன்னே சபரிநாதனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ தெறிக்க விடுது, என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கு, டிடிஎஃப் வின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து செருப்பு தூக்கி காட்டுறாங்க மக்களே. செருப்பை தூக்கி காட்டுறாங்க அரோரா. டேய் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான், புரியுதா? நான் தெறிக்க விடுவேன். அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். நான் எப்பயுமே தெறிக்க விடுவேன். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி செருப்பை தூக்கி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீ இப்படி பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. என்னடா இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நார்மலாக கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அரோரா. என்னடா அப்படிப்பட்ட ஒரு ஆளடா அரோரா அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. ஏன்னா அரோராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து ரொம்ப ரொம்ப தடையாக வந்திருந்தாங்க. ஒன்று வந்து பார்வதி, இன்னொன்று கமருதீன். கமருதீனை பார்த்தாலே அக்காவுக்கு பயங்கர பயம். பயத்தில் வந்து கக்கா போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் கமருதீனை பார்த்தாலே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவங்க இன்றைக்கி தெறிக்க விட்றாங்க. சபரிநாதன் பார்த்து பயப்படுறாரு. பாவம் வாயை மூடுறாரு, கையை மூடுறாரு, மூக்க மூடுறாரு, என்னென்னத்தையோ மூடுறாப்புல. திவ்யா அவர்களும் தான். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் நடக்கலை மக்களே, ஒன்றும் நடக்கலை. பாம் போட்டிருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். அந்த பாம்பை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாதன் மூக்க மூடுறாரு, வாயை மூடுறாரு, காதை மூடுறாரு, கழுத்தை மூடுறாப்புல. இதை வேற சொல்லி வேற கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அடா டேய் நீங்கள் என்ன அடல்ட்டு தானடா, உங்களுக்கெல்லாம் வெக்கமானமே இல்லையாடா உங்களுக்கெல்லாம். என்னத்தை பேசணும், என்னத்தை பேசக்கூடாது, சின்ன பிள்ளைங்களா நீங்கள்லாம். பாம் போட்டாங்க, மூக்க மூடினு, காதை மூடினு, துத்தேரிக்கே. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இருக்க போகுது. இந்த ஷோவே வந்து இப்படி தான் இருக்க போகுது. அமைதி மயானமாக மாறப்போகுது, அவ்வளோதான். பாம் போட்டாங்களா அதுக்கு 1 மணி நேரம் கண்டென்ட் மக்களே, 1 மணி நேரம். ஹாடா பாவிங்களா, இன்னும் 15 நாள் உங்களை நம்பியாடா அந்த ஷோ வந்து போக போகுது. இதெல்லாம் நினச்சாலே எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குதுடா. என்னன்னா மக்களே, இது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு கொண்டு போகலாம், ஓகேவா? நான் வந்து தப்பெல்லாம் சொல்லலை. இது ஒரு காமெடியான ஒரு விஷயந்தான். காமெடிக்கு தான் நான் வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். பிக் பாஸ் சீசன் 9 இழுத்து மூடுருவாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இப்படி தான் வந்து நடக்கும். ஏன்னா கமருதீன், பார்வதி இவங்கெல்லாம் வந்து 18+ கண்டென்ட்டு, காதல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, கிஸ் பண்ணாங்க, பாத்ரூமாக காமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருந்ததில்ல. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆம்பளை முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில், தெரியுமா உங்களுக்கு? சபரிநாதனும் எஃப்ஜேவும் மொத்தம் கொடுத்துப்பாங்க, அதுவும் லிப் டு லிப். இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க தெரியுமா? விக்ரமுக்கு கொடுத்துருக்காங்க சபரிநாதன். இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக மொத்த கேவலமத்தோடைய உருவம் தான் வந்து பார்வதி, மொத்த கேவலத்தோடைய உருவம் தான் வந்து கமருதீன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அதுதான் எங்களால் ஏற்றுக்கவே முடியும். அது ஃபன்னுங்க. சபரிநாதனும் எஃப்ஜேவும் லிப் டு லிப் கிஸ் கொடுத்துக்கிறது வந்து ஃபன். சபரிநாதனும் விக்ரமும் வந்து லிப் டு லிப் கிஸ் கொடுத்துக்கிறது ஃபன். சபரிநாதனும் அவங்க பேர் என்னங்க, பிரவீன்ராஜ், இவங்க லிப் டு லிப் கிஸ் கொடுத்துக்கிறது வந்து ஃபன்னுங்க. அது இவங்க லவ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு கிஸ் கொடுத்துக்கிட்டாக்கா அது வந்து தப்பு. அது வந்து காமம் எல்லாமும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு? ஒருத்தி தான் இருந்தாங்க கண்டென்ட் கொடுக்குறதுக்கு, அவளையும் வந்து அடித்து விரட்டி அனுப்பிச்சிட்டிங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவனுங்க எல்லாருமே தான் தப்பு பண்ணுறானுங்க. ஒருத்தரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க மட்டும்தான் எல்லா தப்புகளும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி
ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்கல்ல, அதுதான் இருக்கிறதுலே மோசம். அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன். அவங்க அவ்வளோ அக்ரெசிவா நடந்துருக்கக்கூடாது. அவ்வளோ கேவலமா வந்து நடந்துருக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா, அதுக்காக உள்ள இருக்கிறவங்கலாம் உத்தமன்னு ஒரு ஒரு போர்ட்ரயல் வந்து நடக்குதுல்ல, அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் அப்படின்றத மட்டும் தான் சொல்ல வந்துட்டுருக்கேன். என்னன்னா, பாம் விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணி நேரமா கன்டென்ட்ல போட்டுட்ருக்காங்க. அட பாவிங்களா! காலையில உட்காந்து பார்க்க முடியுமாடா இதெல்லாம்? இதெல்லாம் வேற சொல்லி வேற சிரிச்சுட்டு அரோரா வந்து சபரி கிட்ட சொல்றாங்க. சபரி வந்து அரோரா கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில திவ்யா வேற. ஐயோ! இதுங்களெல்லாம் அடல்ட் 32 வயசு, 33 வயசு நடக்குது இவங்களுக்கெல்லாம். இதுங்கெல்லாம் உட்காந்து என்னா பேசிட்டு இருக்கு பாருங்களேன். அதுக்கடுத்து தான் மக்களே, இது வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால, ஆல்ரெடி வெளியே போன ஆட்கள்லாம் உள்ளார வரப்போறாங்க. வந்து தெறிக்க விட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திவாகர் அவர்கள் வந்து விஜய் பார்வதிக்காக இறங்கி கொய்யால ஒரு ஒரு மாதிரி வந்து பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. தரமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே. வேற மாதிரி சம்பவமா வந்து இருக்கட்டும். அதாவது பார்வதிக்கு நீதியெல்லாம் கேட்க தேவையில்ல. பார்வதிக்கு நடந்தது தப்புன்னு சொல்ல தேவையில்ல. புரியுதுங்களா? ஆனா பார்வதிய விட நீங்க ரொம்ப மோசமான ஆள்றா அப்படின்னு வந்து சொன்னா மட்டும் போதும். அது சொன்னா மட்டும் போதும். அது நிரூபிக்க கூட தேவையில்ல. ஏன்னா மக்களுக்கு தெரியும். இப்பயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாண்ட்ராவுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. அதாவது விஜய் பார்வதி பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து பண்ணதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சாண்ட்ரா போதும் சாண்ட்ரா அப்படின்றாங்க. புரியுதுங்களா? விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க, கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க, பட்டாசு இடித்து கொண்டாடுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக சாண்ட்ராவுக்கு வந்து அந்த ஆதரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சாண்ட்ரா வந்து நடிப்புக்கு இல்லாமல் அப்படியே அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்கல்ல, அதுதான் மக்களுக்கு வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது. மக்களே பார்ப்போம். வியானா அவர்கள் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக வந்து வெளியே பேசிட்டு வந்து உள்ளார போயிருக்காங்க. ஸோ மேபி வந்து பிக் பாஸ் டீம் வந்து சின்சியராக சீரியஸாக வந்து சொல்லியிருந்துருக்கலாம். இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, ரெட் கார்டை பற்றியெல்லாம் உள்ளார போய் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மேபி பேசாமல் வந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வார்னிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். இல்லை இவங்களுடைய டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்றதுக்காக பரவாயில்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி அனுப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இப்படி ஒரு வேளை பேச ஆரம்பித்தாங்கன்னா சாண்ட்ரா வந்து மாட்டிக்குவாங்க. கம்பல்சரி மாட்டிப்பாங்க. ஓகேவா? அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வியானா பேசுகிறாங்களோ இல்லையோ மக்களே, திவாகர் எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு உள்ளார வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை சாண்ட்ராவை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கோ அவங்களால முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டாண்டர்டை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏதாவது கேட்டு இது மறுபடியும் என்ன அது பேர் சீக்கு வந்து இழுத்து ஓகேங்களா, ஒரு மாதிரி வந்து என்ன பேனிக் அட்டாக் வந்து அப்புறம் வந்து அது பேர் என்னங்க, அது ஏதோ ஒரு கருமம் வந்து அப்புறம் மறுபடியும் மெடிக்கல் ரீதியாக வந்து ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அதனால் பயப்படலாம் மக்களே. பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கிரியேட் பண்ணி, ஏன்னா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேசவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீசன் வந்து இருக்கு இல்லையா? ஹெல்த் ரீசன்ஸை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம தப்பாக தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.